ஸோ இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வெளிவந்திருக்கிற நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் ஸ்டெப்பில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. அதாவது டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரியான ஒர்க், அசிஸ்டன்ட் டைப் ஒர்க் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே உங்களுக்கு 40,000 சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண செப்டம்பர் 25 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லோருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுப்பீங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோடவே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. எல்லா போஸ்டிங்கையும் ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட பெயர், உங்களோட நேம் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அடுத்து உங்களோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஆனா பெண்ணா, அடுத்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி உங்களோட வயது என்னென்னு அதை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2025 அந்த டேட்டில் உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பர் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட மெயில் அட்ரஸை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸை, இப்போ நீங்கள் எங்கே குடியிருக்கீங்களோ அந்த கரண்ட் ரெசிடென்சியல் அட்ரஸ் பின்கோடோட ஃபுல் அட்ரஸை இங்கே நீங்கள் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே ஃபில் பண்ணணும். அந்த ஃபீல்டில், அதாவது அந்த போஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 31/7/2025 அந்த டேட்டில் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்கள் இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருந்தீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க, ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணலாம். அடுத்து இங்கே டேட், பிளேஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே ரெடி பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி ஒரு PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு மெயில் ஐடி. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சி விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ரொடெக்ஷன் எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது செக்ரட்டரியேட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு செப்டம்பர் 25 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கேடரில் உங்களுக்கு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் இது ரிலேட்டடாக உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அதாவது பிஜி டிகிரியில் கம்யூனிகேஷன் அல்லது ஜேர்னலிசம் இது ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஃபீல்டில் நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சம் ஸ்கில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ரைட்டிங் ரிப்போர்ட்ஸ், அதே மாதிரி கேஸ் ஸ்டடீஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் என்ன அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்லேயும் உங்களுக்கு டேட்டா மானிட்டரிங், டாக்குமெண்டேஷன் கேட்டகரியில் போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன்
அதாவது பிஜி டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ பிஜி டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ அல்லது ஸ்டாட்டிக்ஸில் அல்லது டேட்டா சயின்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஃபீல்டு பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுமே உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம் நாலேஜ்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபெமிலியாரிட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் ரிலேட்டடாக தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கேட்டிருக்காங்க. எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இருக்கணும். ரைட்டிங் ஸ்கில்ஸும் எல்லாமே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே என்னங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்பெஷலிஸ்ட்டில் உங்களுக்கு ரோடு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிடெக்கில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கோ அல்லது எம்டெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். எம்எஸ் வேர்ட், பவர் பாயிண்ட், எக்ஸல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் கேட்குறாங்க. செக் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த போஸ்ட்டுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஒன் டைம் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்த அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி, யூஜி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ, பிடெக், பிகாம், பிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஜி படிச்சிருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங்கும் உங்ககிட்ட இருக்கணும். அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் அப்புறம் இங்கிலீஷில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பிரிண்டர், ஸ்கேனர், ஃபேக்ஸ் மிஷின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இங்கே. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அது என்னன்றதை அதையும் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த போஸ்ட்டுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஇ, பிடெக், பிஏ, பிஎஸ்சி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்களும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ ஸோ எது முடிச்சிருந்தாலும் நீங்களும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி முடித்தவங்களுக்கும் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், டிப்ளமோவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சம் சர்டிஃபிகேட் கோர்சஸும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஜி டிசிஏ முடித்தவங்களுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் எபிலிட்டிஸ் இருக்கணும், ஐவிஎஸ் ஸ்கில் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ், வேர்ட், எக்ஸல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பிரிண்டர், ஸ்கேனர்ஸ் அப்புறம் ஃபேக்ஸ் மிஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சம் ஸ்கில்ஸுமே கேட்டிருக்காங்க. இதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. மெயில் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டுக்கு இனிஷியல் சேலரி 1,80,000 பெர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி 50,000 பெர் மந்த்துக்கு இருக்கும். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு இனிஷியல் சேலரி 40,000 பெர் மந்த் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டு செப்டம்பர் 25 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மெயில் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே கோரிங்க. மெயில் மூலமாக மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஜாப் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye. Thank you.